உன்னை கார்க்கவும் கரை சேர்க்கவும் நான் இருக்கிறேன். இருந்தாலும் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை ஏன் வந்தாய் எதற்கு வந்தாய் என்று கேட்கக்கூடாது, அது பண்பாடு அல்ல. இருந்தாலும் நீ வருவது தெரிந்திருந்தால் எமது அநேக சாத்ததி ஆழ்வார் இருக்கிறார்கள், ரதம் கொடுத்து அனுப்பியிருப்பேன்.
எமது தங்கை இப்படி வெயிலிலும் காணலிலும் இந்த வெயில் நேரத்திலே முதல்ல நீங்க நிக்கிறதா கஷ்டமா நீ உட்காரு அண்ணா ஏன் தெரியல அதுதானமா தெரியவில்லை. எனக்கு ஒரு மகன் இருக்கிறானே நம்ம தங்கச்சி ஒரு பிள்ளைக்குது அது கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணு பாக்கணும் கல்யாணம் பண்ணணும் இந்த இடமே அம்மாங்காரன் தான் நீங்க தெரியாதானா இருக்கிறதம்மா பருவத்தே பயிர் செய்ய என்று சொல்வார்கள். அதெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். சரி அம்மாவை விட பெற்றவர்கள் உனக்கு இருக்க வேண்டும் இல்லையா? இருந்தாலும் அங்க தாம்பலம் மாத்தும் போது தாய் மாமன் என்று கேட்பார்கள். ஆமா ஆமா தாய் மாமன் உறவு முக்கியமா. அதற்காக நான் என்ன செய்தேன் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்து விட்டேன். நீ என்ன பண்ணணும் நான் பார்த்த பெண்ணை நான் ஏன் பாக்கலையே நீ பாக்க நான் சொல்றேன்னு சொன்ன நீ சொல்வதை போல் தங்கச்சி சொன்னா அண்ணன் சொன்னா என்ன அந்த கல்யாணம் பந்தல்ல அங்க பாத்துக்கலாம். தங்கா நீ பார்த்த பெண்ணை முன்னின்றி முறையிட்டு நானே திருமணம் முடிக்கிறேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணுங்க. முதல்ல வந்ததுமே சத்தியம் தான் பண்ணிடணுமா? ஆமாண்ணா ஏன்னா அவனுக்கு சொல்ல முடியாது. ஊர்ல பஜனை வச்சு நிறைய அவன் கோயிந்தான்னு காலைல தாலு போனா போட்டுன்னு அங்க போடுவேன். என்ன அங்க போய் அப்படி போய் சுத்திட்டு வர டக்குனு பார்த்தா அங்க கனவு பாப்பேன். கனவு பார்த்துனே இருப்பேன். டக்குனு பார்த்தா அங்க அது இல்லப்பா அது சொல்லல. ஏன்னா நீங்க ஏதாவது சொல்லி எனக்கு அவருக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை உண்டாகிற பாருங்க. ஏன்னா நீங்க பஜனை வச்சுக்கிறாங்க அங்க கோவிந்தான்னு கனவு பார்த்தா அங்க போயிடுவேன். அதுக்காக சொல்லுகிறேன். அம்மா சரி போகட்டும். நான் சொன்னதை இப்ப சொல்லுங்க. தங்கா தங்கா நீ பார்த்த பெண்ணை முன்னின்று நானே திருமணம் முடிக்கிறேன். எங்க அண்ணன் வருவாரு. எங்கே சக்கரம் போதிருமே தெரிந்த இல்லண்ணா அங்க கொஞ்சம் பள்ளம் அதிகமாக. சரி போகட்டும். அம்மா தங்கா நீ பார்த்த பெண்ணை இந்த கண்ணனாகிய நானே முன்னின்று திருமணத்தை பாரோர் அறிய தெரிய முடித்து வைக்கிறேன். அதே எல்லாம் வாங்கப்பா ஏன் நேரமாச்சு பல்லாச்சாச்சு எங்க அண்ணன் பெண்ணு கொடுத்து முன்னு முன்னி இருந்தாரு. இனிமே கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துக்கோ எல்லாம் மொய் எழுதினீங்களே சாப்பாட்டு வந்துருக்கோம். சாப்பாடு போட்டு ஒரு நேரம் இருந்தாலும் ஆளுக்கு 2 விடு பிரியாணி சொல்லுமா பிரியாணிங்கடா கல்யாணம் என்ன நடக்குது முதல்ல ஏற்ற லாரில 50 பேர் 100 பேர் ஏறாங்க. சாப்பாடு போட்டாலும் ஆமா இப்ப நடக்கிற காலம் கர்மாத்துக்கு அதான் கல்யாணத்துக்கு அதான் சொல்லு வந்து கல்யாணத்து முடி இருந்தாரு போயிட்டாருண்ணா. திடீரென்று வந்தாய் எமது பாதத்தை பணிந்தாய் நல்லது ஒரு ஆசை வழங்கினேன். ஆனா திருமணம் சொல்லிட்டு முன்னூர்ல உட்காந்து ஆளுக்கு 2 விடு பாத்துக்கணும் சொல்லுங்க. ஆம்பளைகளுக்கு உள்ள பொம்பளைகளுக்கு அவளுக்கு ஒரு சவர் வாங்க 2 சவர் ஏமா அம்மாங்கார சேலை பட்டு சேலை அருமையா தரணும். தேங்காய் வருஷம் பழமா இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். காஞ்சிபுரத்துல எத்தனையோ சத்திரம் இருக்குது. நான் பொண்ணு வந்து நீட்டு போடுறேன். நான் எந்த சத்தத்தான வந்து அம்மாங்கார வருஷம் என்ன கேட்டாங்க பெண்ணு பார்க்க போனது எங்கம்மா உங்க அண்ணன் வரலையா உங்க அம்மாங்கார நான் என்ன சொன்னேன் ஆடு மாடுகளை வைத்திருக்காரு அது பார்ப்பதற்கு சரியா இருக்குது. இது இல்லாத சிறுவாத்து வேற நீ கோயிந்தா அனுப்பிச்சாங்க அவங்களோட போய் கலந்துனாரு. அவங்க பஜனை வச்சு விட்டு எப்போ வருவாரு தெரியல. ஆனா கல்யாண நேரத்துக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டேன். அவங்க ஒத்துனாங்க. சரிமா பெண்ணு பெரிய இடமா ஏமா உன் மருமனை பாக்க இந்த பாய் எனக்கு குத்து வைக்கலையே. பெரிய சமாச்சாரம்னா நீ பார்த்தன்னு வச்சுக்கோ அது என்னடானே உனக்கு புரியாது. நீ இல்லமே உண்மை இருக்குது. அதனால நான் உனக்காகவே முடிச்சுட்டேன். கர்மாதரமா போச்சு உள்ள இப்பதான் போற அது நடுவே சக்தி என்ன பண்ண ஒரு நேரம் நீங்க கஷ்டப்படு. நான் தான் கஷ்டப்பட 350 தான் தர போறேன். சரி போகட்டும். இருந்தாலும் தங்கை பாத்தியா தங்கை கிட்ட நம்ம திருமணம் ஆச்சு அது சொல்லவே இல்லையா? நீ மறைச்சிருக்கிறிய அந்த விஷயம் சொல்லவே இல்லை. 2000 பாவம் 2 நாள் 3 நாள் முன்ன வரக்கூடாதா? ஏன்னா அம்மா மனம் முடிந்தம்மா
என் பொண்ணுக்கு அருமையான கல்யாணம் மாப்பிள்ளை சிறப்பான முறையில முடிஞ்சு பாசி வந்தது வந்துட்டேன் சொல்லாதவங்களா திடீர்னு வந்துட்டேன் வந்து தை மார்கழி மாசம் போச்சு தை மாசம் பிறந்துக்குது புது வருஷம் வந்துக்குது அதனால பட்டு புடவை எடுத்து வச்சுக்கிறேன் 4 புடவை வருமா 5 புடவை வருமா கட்டிப்போம் வருஷம் 102 செய்தி வச்சுக்கிறேன் சீர் வருஷம் கட்டுறேன் அத்தை சார் வராது எங்க எனக்கு தெரியாது நீ கல்யாணம் பண்ண முடியும் பெரிய இடமா பெரிய இடம் அது எங்க கொடுத்துட்டா என்ன தெரியுமா பணங்கா போட்டு பணக்கார இடம் நீ புள்ள பாத்துவோ உங்களுக்கு புள்ள எப்படி போய் கால கைட்டு வீட்டு போறோம் நான் பொண்ணை பார்த்து மடியில் நெருப்பு கட்டி சந்தோஷங்க அவரே 4 கூட பண்ணுங்களா எங்க அண்ணன் தலுகு சாப்பிடப்பட்டவர் ஆம்பளை பிள்ளை 8 வீடு போய் கால கைட்டு வீட்டு வந்துரும் ஆமா எந்த ஒரே ஒரு பொண்ணு ஒண்ணே ஒண்ணு கண்ணு கருப்பு வந்து வச்சுக்கிறேன் சிறுவாத்திர நம்ம நாட்டார்கள் கூப்பிட்டு கேட்டேன் முதல் வருதுப்பா கராய்க்கு விட்டுருவா கராய்க்கு சொல்றாங்க அந்த செருக்கா அம்மா செரு கொஞ்சம் நீ உடன் பிறந்தவள் நான் உங்க தமையன் போய் செருகுனாக்குது ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க பெரியவங்க எந்த மாடு எந்த தொட்டியில போய் குடிக்குமோ தண்ணி இப்படி குடிக்குமோ அப்படி குடிக்குமோன்னு ஒன்னா ஒண்ணு ஐயன் சொல்லும்படியான பிரம்மதேவன் தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது இன்னாருக்கு இன்னார் படின்னு எழுதிடுவாங்க உருக்கமா எழுதும் வேந்தனை வரைய மாட்டான் அது போல யாரா இருந்தாலும் எப்படிக்குதோ முடிஞ்சு போச்சு ஆண்டு ஆகி போச்சு நான் சேலையில அவுட் போட்ட எனக்கு பொண்ணு ஒரு முதல்ல ஒண்ணு கேக்குறேன் அது எங்க அண்ணி பார்த்தாதான் எங்க அண்ணி தானே கரெக்டான பொட்டுக்காளி அங்கேயும் பேசும் அங்கேயும் பேசும் அண்ணா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு பெண்ணு கொடுக்கணும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா பெண்ணு கொடுத்தா இருப்பேன் கரண்ட்ல கை வச்சு எடுத்து கண்டிப்பா கரண்ட்ல வைக்கணுமாடா வைக்கலான்னு பாரு புடிச்சிங்க பண்ணுவோம் வைக்கலான்னு பாக்குறாங்க புடிச்சிக்குமா கரண்ட் புடிச்சிங்கன்னா என்ன பண்ணிட்டு கல்யாணம் பண்ணமாடா அண்ணா எனக்கு உயிர் கொடுங்க குடும்பத்தை பொண்ணு குந்தி இதா குடும்பம் வழங்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு கஷ்டத்துல காலை புடிச்சுனா இருக்குது அது விதத்துல ஒரு விதத்துல நியாயம் நீ எதுக்குடா காலை புடிச்சிக்கிற தெரியுமா என் காயாவுக்கு குட்டி கொடுக்க ஒண்ணு குடிக்காது ஆட்டுக்குட்டி என் பிள்ளை கொடுக்குற மாதிரி தான் இவர் கோயில் நல்லா இருக்கும் கோயில் இருந்து விடும் யாரு சாகும் முடியாது
முடியும். அப்படியா? ஆமாண்ணா. நீ மனுஷ வச்சா முடியும்ண்ணா. ஆமாண்ணா. சரி போகட்டும். உன் மகனுக்கு எனக்கு கொடுக்க கல்யாணம் இப்பொழுது சுந்தரி கல்யாணம் சொல்லக்கூடிய நாடகம் முட்டையிட்டது. அடுத்த வருஷம் பெருமளுக்கு குஞ்சு பறிக்கும். குஞ்சு போயிருக்குமா? கல்யாணம் எங்க அண்ணன் வந்து முடிகிறேன்னு. ஆமா. நீ என்ன ஊர்ல இருக்கிறப்பா? நான் செய்யலமா பெரியவனூர்ல இருக்கிறேன். பெரியவெல்லூர் இருக்கிறியா? எல்லாம் இந்த வேலூர்லயே போய் சேர்ந்தீங்க போலயா? டேய் அவ்வளவு மரியாதையா சொல்றா. பகவான்டா அவரு. எனக்கு அண்ணன். அடிவே நான் சொல்ற மாதிரி கேளு. உங்க பக்கத்து ஊர்ல நடேசன் ஒருத்தர் இருந்தாரு. மகன் ஒரு தெரியுமா? ஒரு கல்யாணம். ஆமா அவன் கல்யாணத்துக்கு போட்டுருந்தா பொண்ணு புள்ளி வாசிப்புல வருகிறான். மாமா ஒரு பாட்டு பாடின வாராயோ தோழி வாராயோ பாடுவாங்க. ஆமா அந்த என்ன பண்றான்? கொட்டி இருந்தும் பூ இருந்தும் ஊதுறான்டா. உடனே பார்த்தா கல்யாணம் பந்த கால புடிக்கிறான். அது ஒரு கதை. எங்க அண்ணன் சொன்ன நல்ல மூலக்கார போய் அமுத்துறானா நீ விட்டுட்டு எங்க தாத்தா தான் இல்லாம கதை. எங்க அண்ணன் பெண்ணு கொடுத்து ஏப்பா எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துருவோம். நான் போய் வரேன். உன் மகனுக்கு எனக்கு கொடுக்க என்ன செய்யலாம் இல்ல புழுதி செய்யலாம் இல்ல மைசூர் பால் செய்யலாம். மதனை துறையன் பாலனைக்கு செய்யலாம். அதை மாறி எப்படி மாறி எப்படி செய்வது மாறி மகனை கருத்து இளைஞர் மொழியை நம்பியை என்னங்குது பிள்ளைகள்மோ எனக்கு இது இஷ்டம். அம்மாக்காரன் நீ தான் பண்ணணும். நன்னிகா பாரு பொல்லாதுலாக்குறான். எங்க நல்ல உலாச்சியா ஏகுது பாரு ஒரு கேள்வி. அப்படியா? அட பாய் ஏற்கனவே அது கட்ட கந்தல அதை படுகு பாயில் அதை குடிக்க தண்ணி இல்லாதா ஆனகுதி பட்டணத்துல கிடக்குது. ஏற்கனவே இந்த போன குடுத்து கட்டுற மூட்டை இது வேற குடுத்து வேற ஒண்ணு கஷ்டமா அன்னி கட்டிக்கிற மூட்டை இப்ப வேற நம்ம வாங்கி கொடுத்துட்டு அங்க ஒரு மூட்டை கட்டுறதா இங்க ஒரு மூட்டை கட்டுறதா அப்படி ஏசாத்தலாம் ஏசுறான். நீ நான் சொல்றதுதான் லைன்ல வந்துரு. சரி எங்க அண்ணி நான் பாக்குறேன். நீ பாத்துக்கிறியா? பார்த்து நான் கேட்டு கல்யாணத்தை முடிக்கிறேன். ஆனா நீ அங்க கோயிந்தானா எங்கன்னா போயிட்டு போற. நீ தான் கல்யாணத்தை பண்ணணும். அம்மா போயிட்டு வெளியே போதே ஆடு ஓட்டி போன ஆளையா? அப்படியா? என்ன நீ என்னுடைய தங்கை கண்ணனுடைய தங்கை பேரு புகழோடு வந்தாலும் எனக்கு பெருமை. அவகிடத்துல உதகதை வாங்கி வந்துட்டு போற. அதெல்லாம் இல்ல நீ குடுத்துட்டு வந்துரு. எங்க அண்ணி தங்கம் அருமையான வீட்டுக்காரு. தனிமோட வச்சுட்டு தயாரா. சரி நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வரட்டா? சுபண்ணா என்ன போயிட்டு போறேன். என் முள்ள வந்தா ரொம்ப போனாதோ. ரொம்ப ஆட்டாத மொத்த ஆடி மூடும். ஆமா மகாலட்சுமி கோயில் திருமணம்னா அத்த பேருக்கு வரை கொடுத்துட்டியா? மொத்த பேர் லீவு கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்துட்டியா? மொய் பந்தர் உட்காந்துக்கிறாங்க. கல்யாணத்துல குறைந்து இருக்கக்கூடாது. வசதி இருக்கக்கூடாது. எதுவுமே சரிதா? மொத்தமா இறக்கிட்டு பேச கூட அப்படி வாங்கி தரந்து. ஐயோ எல்லாருக்கும் வரை கொடுத்துட்டு இல்ல எல்லாமே கொடுத்துருமா? யாருக்கெல்லாம் மறந்துருக்கிறியா? யாருக்கும் மறக்கல. ஒரு பத்திரிக்கை ஒண்ணு மிச்சமா இருந்த வீட்டுல. ஆமா அது யாருக்கு கொடுத்த? ஏமா திருவண்ணு போந்தியா முள்ளுங்க ஒண்ணியா அது எங்க குத்துருக்குமா? ஏமா அப்படியா? சரி எல்லாம் முடிஞ்சு பாச்சு. ஏண்டா வருவன்லாம் சாப்பாடு எந்த குறையும் கூடாது. எதுவுமே வரலமா? மகாலட்சுமி கல்யாணம் எல்லாம் பெருமையா பேசணும். ஏழு வேலையும் உங்க அதுதான் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க இவங்க. ஏண்டா என்ன இதுயா? உட்காருப்பா கல்யாணத்துல உட்காந்து நல்லா வச்சுக்கிறோம். இப்ப வந்து ஒத்த குரல்ல ஓசாரமாவோ அண்ணி அண்ணின்றாங்களே இந்த குரல் எங்க கேட்டுக்கிறேன் நானு. அட்டே எங்க அட்டே இவன் அவன் இல்ல அந்த தகாத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தானியா? அந்த வாடிக்கால் பண்ணி பத்திரிக்கை கொடுத்தா? ஐயோ நான் ஏமா குடுக்குறேன். அவன் அவங்க வாசாரம் பெட்டின கூப்பிடுறான் அண்ணின்னு போதியா முள்ள எதுவுமே அங்க போட்டுக்கிட்டு போதுமா? ஏமா ஐயோ அதான் ஒரு பத்திரிக்கை பாரு அவ கால வச்சாலும் குடும்பம் சீர்படாது. சரிதா? அப்படி மீறி வந்தால அம்மா உங்க அண்ணியாருக்கு ஜுரம் 8 நாளா பத்துங்கிறாங்களா? வரலாத பஸ் தண்ணி பல்லு படல 10 நாள் ஜுரத்துல பத்துங்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லு. நீ என்ன பண்ற? நான் போய் பகடு பாசாங்க போட்டுக்கிறேன். உனக்கு ஜுரம் நீ 10 போட்டு கீழே பத்துக்கோ. அவன் நெத்தில 10 போட்டுக்கிறேன். நான் 11 போட்டு மேல பத்துக்கிறேன்.
ஏய், நான் 10 போட்டு 10 அப்படி போயிட்டு வந்து அப்படியே ஆயுதம் அப்படியே போட்டோம் சரிதா சரிமா நான் எல்லா தாழ் விடு மொத்தத்தையும் மூடிடுமா தண்ணி தவளுக்கு தண்ணி மொத்தம் மூடி ஊத்துறேன் பேசக்கூடாது போய் ஆயுத காரி பண்ணுறாமா சதா சரிதா ஒரு காரி பண்ணு வந்தா அது காரியம் அது கத்துங்க வராடைய காலம் சளியா நீ போ யாருபாதே பெரியமஞ்சா எதிர் வரால் அப்படியே மூக்கலை போலுங்க என்ன ஓவரா போட்டானா யார் பாதி ஏய் இரு பையன் தோட்ட வரேன் பொண்ணாடி ஞாபகம் இருக்கிறான் பழுங்க டே பெரியமஞ்சா டேய் டேய் அந்த மாத்திரை எத்தனை வச்சுக்கிறேன் போய் கருவாடு வாங்கியா பையன் போய் இதை வரேன் ஏய் பெரியமஞ்சா ஏய் இரு பையன் கூட சொல்றேன்ல போடி அப்படி அடியா வெடிகால வேலைக்காரன் நாட்டுக்கு முன்னாடி வேலைக்காரன் இல்ல அதனால இன்னைக்கு பொண்ணு ஏய் பெருமச்சா டேய் ஐயோ திரும்பி படுகிறான் குறை கேட்டுக்கிறான் பெருமஞ்சா எழுப்பு வந்தியா நீ தூங்குற நான் எழுப்புறேன் எப்பமா வந்தா நான் எழுப்பு வரல அத எப்பமா வந்தா இப்பதான் வந்து எழுப்புறேன் நீ என்ன சொல்ற பாய்ந்து தூங்குறேன் அப்புறம் போயின்ற வடிகாலம் வரன்ற என் மொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சுமா ஏமா கொண்டாட்டி ஞாபகம் வடிகால 5:30 மணிக்கு தான் வரும் நான் முன்னாடி அவங்க இருக்காங்களா ஏமா அதுதான் வருவாங்க ஆனா உடம்பு சொல்லி நடிக்கிறாங்க அப்படியே பத்துக்கிறாங்க இப்போ கூட இருக்கு கொஞ்சம் பாரு நான் லைன் பண்றேன் ஓ அண்ணி சரியான தூக்கம் ஏரி வேலை பேச்சாரு எங்க அண்ணி ஒரு அந்தாடி போவாங்க 250 சம்பவம் 100 நாள் வேலை போக வேண்டியது அவனோட எத்தனை போக வேண்டியது புளிய மத்தல போட வேண்டியது அப்படி உட்கார வேண்டியது ஊர் தானே பேசுறது ஏண்டி கோயிந்துமா அப்படி பாய அந்த தேநீர் அவனை இட்டு முடா பாயா வேலை எப்படி வேலை கஷ்டமா பாயா அந்த கெட எடுத்து போடுவாங்க ஆனா அது போட்டே தான் இருக்கு அந்த கெட பாரு மம்டி எடுத்து வெட்டுவாங்க அது வெட்டின தெரியும் அந்த மம்டி என்னன்றா அதெல்லாம் எங்க அண்ணி எப்பேற்பட்டவங்க கடவுளுடைய மனைவி அவங்க என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் அது ஏழு உறவுல அவங்கதான் பாத்தியா சொல்றாமா ஓ அண்ணி படி தண்ணியா உடம்பு சரியில்லை படுக்குமா ஏமா வண்டிக்கு தூக்கி போட்டு அம்மாவுக்கு வெளிக்கு வந்துக்குது வலி இருக்குன்னா உடம்புல ஓடுறாங்க பிடிச்சி விட்டான் புரியுதா எங்க அண்ணன் புரியாத நீ புரியுது அவன் கை கணக்கு தூக்கி போடல நெஞ்சா படுகு போடுங்க படுகு போடு தூக்கி போட்டு அப்படியா அதான் நெஞ்சாடு மட்டும் பிடிச்சிட்டு வரேன் ஏன்னா
ஆமா உங்க நடிக்கிறவங்களே முடியாது பக்கத்துல தட்டி வைப்பாரு தெரியாது அதான் எனக்கு பொண்ணு மாதிரி எங்க பொண்ணு மாதிரிடா ஐயோ என் வீட்டுல பிறந்த பொண்ணு நான் வீட்டுல பிறந்த பொண்ணு நான் வாங்கி வந்துடும் இது வீட்டுல பிறந்த என் குழந்தை என் நாத்தனாரா நாத்தனா எனக்கு என் நாத்தனா வந்துக்கிறாங்கம்மா ஏன்னா நான் ஒரு நல்ல அளவு வச்சுக்கிறேன் வராது குழந்தை வந்துச்சு குழந்தை பாவம் அந்த பாவத்தை நம்ம வேகக்கூடாது வீட்டுல பிறந்த பொண்ணு வந்து 5 மணி கொடுமை வழங்குமா பாத்து கத்துக்குங்க விளங்காது பையா கொல்ல வழங்குமாமா விளங்காது அவன் வயலுக்கு போக கூடாது யாரு நீ சொல்லிட்டு அதெல்லாம் எங்க நாத்தனார் வயலுக்கு போக கூடாதுரா அதனால என்ன பண்றது தெரியுமா என்ன பண்ணுமா அவளுக்கு இந்த வருஷம் கட்டி அனுப்பணும் லட்டு 101 லட்டு என்ன வருஷம் கட்டி அனுப்பணும் அவன் 5 போக கூடாது அவன் தாராள மனசுக்காரு நீங்க தெரியுதா போய் கேட்டு பாரு அந்த வீட்டுல மகளாட்சி வச்சு வைப்பேன் நான் தாராள மனசுக்காரு ஒருத்தர் வயிறு ஏறி நடந்துக்க மாட்டேன் ஒருத்தர் வயிறு ஏறி கூடாது பொன் பரல வாரி வாரி கொடுத்து பேரு பத்துவா ஊட்டி அப்படி வாங்கண்ணா எச்சக்கால காக ஓட்ட மாட்டேன் நீ எச்சக்கால ஏன் காக ஓட்ட மாட்டேன் தெரியுமா உனக்கு இப்படி ஓடும் போது கைக்கு சோறு கீ வந்து வச்சுக்கோ காக்கா பொறிக்க போடும் அதனாலதான் தெரியுதா வரா நான் தான் வந்துக்கிறேன் நீ என்ன பண்ற நேரா காஞ்சிபுரம் போய் தேராடி அந்த மீனாட்சி கடைக்கு பாரு பெட்ரோல் சாமான் கடை ஆமா பெட்ரோல் சாமான் கடைக்கு போய் தேடி 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 பார்த்து பெரிய அண்டா தட்டா போய் பெரிய அண்டா போய் கடையில அழிஞ்சு பார்த்து போய் தான் பெட்ரோல் சாமான் கடையில போய் பெருசா சின்னதா ஒரு அலுமினியம் தோசை எடுத்துக்கோ பெருசா சின்னதா ஒரு அலுமினியம் தோசை சரிதான் எத்தனை வீட்டுக்கு வர அந்த அலுமினியம் தோசை அறியா குழந்தை 5 போக கூடாது வருஷம் கட்டி அனுப்பணும் ஆமா அவன் போய் அவங்க சொல்லுவா வாயிரத்துல எங்க அண்ணியார் வருஷம் கட்டி கொடுத்தாங்க பெருமையா கூட குடும்பம் உட்காந்து அவள்தான் வீட்டுக்கு எத்தாரு டேசார அந்த டேசன் அறியா கேவுருமா அரிசி கொட்டு கேட்டுக்குமா கேவுருமா அரிசி கட்டி சொல்றாங்க கேவுருமா அரிசி கொட்டுடா சத்தமா கேவுருமா அரிசி கொட்டு என் மேல குறைச்சால கூடாது மங்களேஸ்வரி மேல அப்படி சொல்ல கூட செஞ்சானுங்க உண்மையில குறை சொல்ல மாட்டாங்க வருஷம் கட்டிட்டு சும்மா அனுப்புறாமா குழந்தை பூத்துணி கொடுத்தாரு கல்யாணம் வச்சுக்கிறோம் பட்டு போடுவேன் பட்டு போட கொடுத்தாருமா ஆமா பாரு நாட்டுக்கு போய் போதுமா நான் 8 வருஷத்துக்கு மேல கட்சி அவுத்து மாட்டேன் பாரு அடிடு 8 வருஷத்துக்கு மேல கட்சி அவுத்து போட்டேன் எத்தனை வருஷம் 8 வருஷத்துக்கு மேல கட்சி அவுத்து போடுவேன் பட்டு போடுவேன் 8 வருஷம் அந்த பட்டு போடுவில 8 இடத்துல இமாம் பர்ஸ் தான் கேந்து இருக்குது ஏமா கேட்டு இமாம் பர்ஸ் தான் கீஞ்சி போய்தான் அது 8 இடத்துல 8 இடத்துல கீஞ்சி போயினா அது படுவே இல்லையாமா அதுக்கு அந்த பட்டு போட குழந்தை குழந்தை எடுத்து கட்டி மாட்டோம் வயிறு போக என் மனசு தாங்க என் மனசு தாங்க மனசு நல்ல மனசு அண்ணிதான் எவ்வளவு பாசம் எங்க அண்ணங்கிறார வருஷம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எங்க அண்ணங்கிறார கேட்டுங்கிறான் எப்பமா வந்தா இப்பதான் அண்ணி வந்தேன் எப்பமா வந்தா இப்பதான் வந்தேன் எப்பமா வந்தா இப்பதான் அண்ணி எம்மா போறா சரியான போச்சு சபா அருமையான வார்த்தைகள் விருந்தாளி வந்தாங்கன்னா வாங்க உட்காரணும் ஆமா எப்ப போறது யாரெல்லாம் உட்கார முடியுமா யாரு உட்கார முடியும் வந்து வேலை முடியும் என்னன்னா அண்ணி ஏமா ஒத்துக்கால வந்து ஏய் எங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லை பாவம் நல்ல டாக்டர் பாரு திரும்பி தான் நாங்க போது கை அண்ணி நாத்தி என் பொண்ணு மாதிரி சரிதா உட்காருமா எவ்வளவு மரியாதை பாரு அண்ணி வயசுல பெரியவா அண்ணன் பண்ணாக்கி முன்னாடி பாத்துருங்க மரியாதை அண்ணி எதுக்கு வந்து தெரியுமா எதுக்குமா கோச்சு மாட்டீங்களா ஏண்டா நான் கோவப்படுற மாதிரி என் குழந்தை என்ன கேட்க போகுது நான் ஏன் கோவப்பட போறேன் முக்கியமான வேலையா வந்திருக்கா நீ முக்கியமான வேலை ஆமா நீ குழந்தையோட வேலையா வந்துருக்குதான்
இந்த வீட்டுல நீ பிறந்து போன எந்த வேலையும் செய்யக்கூடாது. வந்த மாதிரி போகணும். வந்த மாதிரியே போனோம். தெரியுதா? வந்த மாதிரி போறது இருக்குது வாங்கி நான் கொடுக்க போறேன். நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அம்மா நான் கண்ணு எடுத்து பார்க்க கூடாது. என் குழந்தை என் பொண்ணு மாதிரி. எவ்வளவு பாத்து பாரு. நான் வேலையே செய்யக்கூடாதா? நீ வேலையை செய்யக்கூடாது. உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்த மாதிரியே போயிடு. அந்த மாதிரியே போயிடும். நான் எதுக்கு வந்து தெரியுமா நீ? சொல்லு உன் மகளிலை என் மனதில் மனம் முகிலே அங்கே அம்மா ஓய்வு வச்ச பாய் ஏடா வயிறு ஏறினா வயிற்றுல தானே அடிப்பாங்க. வயிறு எடுத்துட்டாங்க. அதான் தனிமே வயிற்று அடிச்சா அப்பா அச்சரமா நிற்கும். 1000 ஊத்துனா உள்ள போய் நிக்காதா? அந்த வயிறு சொன்னாங்களா? ஏடா சரி பாய் எதுக்கு அடிச்சா? ஏன் வயிறு எரியுதுன்னா எரியுதுக்கு தனியா இருக்குவான். 1000 ஊத்துச்சு. அம்மா நான் வேலையாவது சொன்னால இந்த தக்காளி ஓடி காலி பண்ணு. ஆமா கச்சல் இங்க போய் அங்க போய் என் மகள் கேட்க வந்துருக்காரமே கை வைக்கிறாங்க. உனக்கு ஏன் அருகுதுக்குது? ஏன் நீ உனக்கு தகுதிக்குதா? என் மகளை நீ பெண் எடுக்கா? என் பொண்ணு உன் வீட்டுல அந்த வாழுமா? நீ ஒரு ஓடுகாரி. நீ என்னாரு வேலை அந்த அர்ஜுன தாலி கட்டின்னு போனியோ? என்னாரு வேலை அவங்க வீட்டுல கால வச்சோ? நாட்டுல வந்திருந்தாங்க அந்த பாண்டவர். இவ போன தேசம் இவ கால வச்ச நேரம் நாட்டுல விட்டு காட்டுக்கு போனாங்க. அந்த பாண்டவருக்கு அந்த கெதினா என் குழந்தைக்கு என்ன கெதியா? நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? நீ பரிகாசம் பரிகாசமா தெரிஞ்ச நீ பரிகாசம் பேசுறதுதான். ஒரு பெண் எடுக்கணும்னா ஒரு தகுதி தரவணும். நான் எங்க இருக்கிறேன்? நான் கோபுரத்து மேல இருக்கிறேன். குப்பையில இருக்கிறேன். நீ பறந்து மேலே இருக்கிறமா? நீ இதுல கட்டி வாட்ட மாடுக்குதா? கசலி சாணிக்குதா? அறுக்கு அருவா மனைக்குதா? பத்து தூங்க பாய்க்குதா? கத்துக்குதா? அடியே ஒண்ணுது வராது ஓயமொத்த நீ போய் என் மண்ணுக்காக வந்துக்கிறியா? நீ குழந்தா இந்த செய்தி என் குழந்தை காட்டுறாங்க. தேம்பி அழிவாளே பகவான் வச்சு ஏண்டா எவ்வளவு மரியாதை குறைவா பேசுற பத்தியா? இல்ல எப்படிதான் வச்சு கொடுக்க மாட்டாரு. வீட்டுக்கு வியாபாரியா வேலைக்கு ஒரு மாப்பிள்ளையான்னு மாத்தி வாடினா நீ கூட ஒன்னால நீ எந்த முகத்தை வச்சு என் பொண்ணுக்காக? எங்க அண்ணி அண்ணியாச்சு அண்ணன் பொண்டாட்டியாச்சு எருங்களாச்சு ஒரு மதிப்பு அடக்கமா இருந்தா யாரும் மரியாதை, ஒடுக்கமா இருந்தா உடனே ஒரு தீங்கு. ஓங்கி அடிச்சா அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான். அண்ணன் பொண்டாட்டி நீ மரியாதை கிடையாது. ஒரு பாத்துட்டு பாத்துனே சண்டை போட்டா மழை சண்டை வருது அங்கதான் பிடிப்பான். இவ்வளவு பேசுறால அடி பட்டித்தீருக்கு யார் தெரியுமா? அது எனக்கு சமயம் அது ஒன்னே வேலையா? அது கூட்டாளியா?
கதவுக்கு ரெண்டாணி ஓட்ட குந்தாடி ஓடி தருவாடி வீட்டுக்கு வேலையா வேலைக்கு வர மாப்பிள்ளையா ஆண்டோட நாத்தாலும் ஆண்டியான மாத்தினாலும் அதுலடா திருவாரூர் கேட்டா இவன் சாதி இல்லாத கூட்டம் இந்த தாரிக்கு போடுதா ராட்னம் இவன் துணி தூக்கி காட்டணும் இந்த உலக மட்டு பசங்க காலை போட்டு ஆட்டணும் அந்த மக்கள் நீ சொல்ற காத்தா கருச்சா அங்க அம்மா ஆதங்க வத்தல அடிப்பொடி பொத்தல அதுலடா தண்ணி சாப்பாடா அம்மா இந்த மாதிரி இவ துண்ணுவார சோத்த காட்டுவாளா சூத்த அவ்வளவுதானே பேச சொன்னேன் என் பக்கம் தெரியா அவ பக்கம் தெரியா நான் ஊம்பக்குமா மொத்த சோத்துக்கு மோள அடிக்காத நான் ஊம்பக்கும் அந்த பக்கமா ஊம்பக்கும் இவன் மாத்தி மணி போட்டு மாந்தவன் போய் பாய போட்டான் இவங்க அதிகா தஞ்சி தாப்பாளா இந்த சிறுவாட்டுல தச்சு பையன் கூட்டி அறிவோம் ஆமாஜி எனக்கு ஆண்டியா போறது அடிக்கினியா பண்ணானே நான் கட்டில வந்தபடியே உன மாதிரி ஓடு காலி கிடையாது நான் வந்து ஓடு காலி அம்மா நான் கட்டில வந்தவா நான் மெச்சுக்கு வாயிறேன் ஊர் உனக்கு மெச்சுக்கு வாயிறேன் ஆமா உன்னை போறேன் கூட்டு ஓடி போறேன் நானா ஓடுறது எங்க வீட்டுக்கார என்ன வச்சு போறேன் நாஜி போடு போடு அண்ணன் எப்பேற்பட்ட தெய்வம் நான் பூவாட காரியா நான் பூவாட காரியா என் பெண்காக வந்திய எந்த காரணத்தை வச்சு நீ பெண்காக வாங்க என்ன நடக்கும் உனக்கு உறவுக்கு அண்ணன் பொண்ணு எனக்கு உறவு கட்டி மாட்டுது ஏன் என்ன காரணம் இல்ல ஏன்டி கறந்த பாரு மாதிரி கேருமா குழந்தா ஏறாதுமா கறந்த பாரு காம்பு கேருமா ஏறாது ஏன் தாவலே முடிஞ்சு போச்சு ஆமா இப்போ தலை விட்டு வேலை பிடிக்கிறாரு ஏன்டி இங்காடி வந்து பெண் கறந்த பால் மடிக்கிறாரா ஏறாது அது ஒரு காலத்துல பெரியவங்க சொன்னாங்க கறந்த பால் மடிக்கிறாரு ஊசி போட்டு ஏத்தி போட்டு எல்லாம் விலகமா நீ ஓடி பழம் அந்த புத்தியா போய் அந்த கட்ட ஏத்தி ஏத்தணும்னு வச்சுக்கோ நசுக்கிறேன் அப்படியே என்ன தைரியம் பெண் கேட்க வந்தேன் எங்க அண்ணன் பண்ணி எனக்கு உரிமை எங்க அண்ணனை கேட்டேன் எங்க அண்ணன் சொன்னாரு உங்க அண்ணி போய் கேளுன்னு சொன்னாரு அதனால கொடுக்க முடியாதா நீ அப்படியே மொத்தம் ஞாபகத்துக்கு விடாது எங்க பேண்ட் போய் விடாது என் பொண்ணு உன் பொண்ணு கிடையாது சரி அன்னைக்கு சாட்சி வச்சு மதுவா நினைவுதா திரு அம்மா ஐயா நண்பர் அத்து கேக்குறாடி அம்மா கொலைக்காரைய கொலைமா சாட்சி வச்சுவேன் அந்த மறந்து பேசுறியாமா நீ அது கேக்குறாயமா ஏண்டா மனம் மறக்கிற பொண்ணே மாறி போச்சு ஆமா எப்போ சாட்சி வச்சுது ஏமா அது வந்து பேருமா பேர் தெரியும் செத்து போற மாத்தலாம் அவங்களே குளிர் பூச்சி உட்காந்துக்கிறாங்க அவங்கள போய் கேக்குறீங்க எப்போ குளி மாதிரி பேச மாதிரி பேசுறேன் பொண்ணு மாத்தி மாத்தி குடுத்துக்கணும் சரி இதுல ஒட்டு மாட்டியா ஒத்து முடியாது இங்க பேச வேண்டாம் அந்த புறமாக சென்று சாட்சி கேட்டு அதுக்கப்புறம் முடிக்கலாம் போலாமா சாட்சி சொல்றியா அது ஒரு சாட்சி இருந்து பார்க்கலாம் சரியா கணநாதாவோ